Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 10 டேட்ஸ்க்காக ஒரு ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்காக கொடுத்துருந்தோம். அதில் வந்து தமிழுக்கு வந்து நம்ம டைமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தமிழுக்கு ஒரு நாளில் நாங்கள் படித்து முடிச்சிட முடியுமா சார்? ஒரே ஒரு நாள் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு நாளில் படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதிட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. இந்த வீடியோவுக்கு ஃபாலோ அப்பாக இன்னும் ஒரு 2-3 வீடியோ வரும். இந்த 4 வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு 1.5 டேல இல்லை 2 டேஸில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா தமிழ் ஃபுல்லாகவே நம்மளால் முடிச்சிட முடியும். அதனால் தமிழ் எக்ஸாமுக்கு நீங்கள் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் இதில் இருக்க வீடியோஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 50 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் 4 மார்க்கு, அதுக்கு அடுத்த வீடியோவில் 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு கடைசியாக அந்த 1 வேர்ட்ஸில் எதெல்லாம் முக்கியமாக கேட்குறாங்க, எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து பகுபத உறுப்பிலக்கணமாக இருக்கட்டும், இல்லை இலக்கண குறிப்பாக இருக்கட்டும், இல்லை புணர்ச்சி விதியாக இருக்கும், எப்படி வந்து நம்ம ஈஸியாக எழுதலாம், இல்லை கலை சொற்கள் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா வீடியோவும் ஃபாலோ அப்பில் உங்களுக்கு வரப்போகுது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாப் 50 2 மார்க் கொஸ்டின், சரியா? இதில் வந்து செயல் பகுதி, உரைநடை பகுதி, அதே மாதிரி இலக்கண பகுதி எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதனால் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இதுல இருந்து தான் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரப்போகுது 2 மார்க்குக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பெரியது எது? சரியா, இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நெடுநல் வாடை பெயர் காரணம் தருக. அதுக்கப்புறம் வசனம் கதை வேறுபாடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் முகவரியற்று போனதற்கு காரணம் சுகந்தி சுப்பிரமணியன் கூறுவது என்ன? அதுக்கப்புறம் புக்கில் தன்மனை சிறு குறிப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய எக்ஸாம் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம் முறை வைப்பு என்றால் என்ன? அதுக்கப்புறம் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் பற்றி சிறு குறிப்பு வரைக. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட், தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? இது வந்து அந்த மொழி பயிற்சியில் அந்த 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தின? அதுக்கப்புறம் சேய்மை காட்சி துணிப்பு என்றால் என்ன? அதுக்கப்புறம் செல்வம் அதாவது இருப்பதற்கான வழியாக வள்ளுவன் கூறுவன என்ன? நெக்ஸ்ட், பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அதுக்கப்புறம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் விளக்கம் தருக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி நமக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆளுக்கு ஒரு மலம் வரப்போம், சரியா, கூறும் கருத்தியாது. நெக்ஸ்ட், சென்னையை அலங்கரித்த ஆறுகளை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட், அதாவது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் எவ்வாறு நடுகின? நக்கீரர் கூறுவன யார்? சரியா, வயலுக்குள் யானை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், ஈரிசை சீர்கள் எத்தனை, அவை யாவை? நெக்ஸ்ட், பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும்? அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதர், சரியா, முரண் நயம் குறிப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட், படத்தொகுப்பு என்பது என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அக்காலத்து கல்வி முறையில் மனை பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? நெக்ஸ்ட், ஒருமுக எழுநி பொறுமுக எழுநி குறிப்பு வரைகள், அதாவது உளப்பாட்டு தன்மை, அதாவது உளப்பாட்டு தன்மை பன்மை விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 25 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த 25 கொஸ்டின்லையும் ஆஹா இந்த கொஸ்டின்லாம் நம்ம படிச்சுட்டோம், இந்த கொஸ்டின்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த 25 கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறுவன யார்? சரியா, அதுக்கப்புறம் நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யார்? நெக்ஸ்ட், பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? அதுக்கப்புறம் இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. நெக்ஸ்ட், மனதை அதன் போக்கில் செல்ல விடக்கூடாது வள்ளுவர் கூறுவது என்ன? நெக்ஸ்ட், செவியறிவு ரூ துறையை விளக்குக. நெக்ஸ்ட், மேலாண்மை அதாவது மேலான மேலாண்மை குறித்து இறை அன்பு கூறுவது என்ன? நெக்ஸ்ட், வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மறக்க கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? இதை தெளிவா நீங்க பாத்துங்க. ஓகே, அடுத்து தொன்மம் விளக்கம் தருக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு? அதுக்கப்புறம் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை? எழுத்தாணியின் வகைகள் யாவை? ஈரிசை சீர்கள் எத்தனை, அவை யாவை? அதுக்கப்புறம் எழுத்தாணியின் வகைகள் ஏற்கனவே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக.
நெக்ஸ்ட் அதாவது முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் கூறுவது யாது? சரியா? அதுக்கப்புறம் க்ளோசிவ் விளைவு என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த பப்ளிக் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் புவி வெப்பத்தை குறைக்க வல்ல மாற்று ஆற்றல் எது? நெக்ஸ்ட் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூற்குறிப்பு தருக. ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் கூர்த்திசை பாசறை என்பது என்ன? செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் கூறுவனையாவை. கடைசியா யாழின் வகைகளை குறிப்பிடுக. 50 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. இந்த 50 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த 50 கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் படிங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2 மார்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செயல் உரைநடை எல்லாம் சேர்த்து இலக்கணத்துலையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸே போதுமானது. கண்டிப்பாக இதில் தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. அதே மாதிரி ரெகுலராக அடுத்து 4 மார்க் 8 மார்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொழி பயிற்சிக்கான எல்லா வீடியோ வரும். ரெகுலராக பாருங்கள். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது. இதை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து 1.5 டே இல்லை வந்து 1 டேவே போதுமானது அப்படிங்கிறது தான் நம்ம ஐடியா. சரியா? அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.